ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பாவக்காய் பொரியல் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. கஸ்பர்னும் இல்லாமையே நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நல்லா ருசியாக இருக்கும் நம்ம செய்கிற பாவக்காய் பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம், எப்படி கட் பண்ணிக்கலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். இந்த 2 பக்கத்தில் சைடில் கட் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. இப்போ கட் பண்ணி இந்த மாதிரி 2 சைடில் கட் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடில் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கலாம். நல்லா முத்துனதாக இருந்தால் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். பாவக்காய் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாவக்காய் அறுக்கும் போதே நமக்கு விதையெல்லாம் வந்துடும். கொஞ்சம் விதையெல்லாம் இப்போ வந்திருக்குது எடுத்துருக்கிறேன் நான். இங்கே இவ்வளோ விதை வந்திருக்கு. இந்த பாவக்காயில் விதையெல்லாம் இருக்கிறனால தான் கசப்பு நிறைய வர்றது. அதனால் விதையெல்லாம் கொஞ்சம் மேலே எடுத்துடணும். பாவக்காய் நம்ம கழுகாமையே தான் இப்போ கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தண்ணியில் நல்லா கழுகிட்டு 2-3 தண்ணி நல்லா கழுகிட்டு எடுத்துகிட்டு வரலாம். பாவக்காய் நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 கரண்டி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் பாதி எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு ஊற்றிக்கலாம். பாதி எலுமிச்சை பழம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிட்டு நல்லா இப்படி இறக்கி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த கசப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்கு வேண்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குது பாருங்கள். கசப்பு இந்த தண்ணியில் தான் கசப்பு வர்றது. இந்த தண்ணியெல்லாம் நம்ம புழிஞ்சு நல்லா எடுத்துடணும். ஒரு தட்டு பாய் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ தண்ணி வருது பாருங்க. இதுதான் கசப்பு வர்றது. புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா தண்ணியும் புழிஞ்சு எடுத்துடலாம். பாவக்காயில் 10 நிமிஷம் வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி வருது பாருங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி புழிஞ்சு கழிச்சுன்னு எடுத்துடணும். எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா இதே மாதிரி புழிஞ்சு எல்லாம் எடுத்துடணும். புழிஞ்ச தண்ணி இவ்வளோ இருக்குது. அடியில் இவ்வளோ தண்ணி வந்திருக்குது பாருங்கள். இந்த தண்ணி இவ்வளோ இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணி ஜூஸ் அடித்து குடிக்கலாம். இதில் மிளகாத்தூள் ஜீரக பொடி எல்லாம் போட்டு நல்லா சூடாக்கி கொதிக்க வச்சு போட்டு இதை குடிக்கலாம். ஒரு கிளாஸில் ஊற்றி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பொரியல் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. 1 ஸ்பூனு சோம்பு போடுறேன். அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா இறக்கி விட்டுருலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இது கூடயே பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு நான் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதே போடுறேன். பச்சை மிளகா காரம் இல்லாத பச்சை மிளகா, பெருசாக நீளமாக இருக்கும். அந்த காரம் இல்லாத பச்சை மிளகா ஒரு 2-4 எண்ணம் அறுத்து வச்சுருக்கிறேன். அதே போட்டுடலாம். இப்போ இந்த பச்சை மிளகா போட்டோங்கன்னா பாவக்காய் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நீளவாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடயே 1 ஸ்பூனு ஜீரக பொடி போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனு போட்டு நல்லா இறக்கி விட்டுடலாம். பாவக்காய் இதிலே கொட்டிடலாம். இப்போது
நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே நல்லா வதங்கணும். உப்பு போட்டு நம்ம கலக்கி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டுலேயே, அதனால் கம்மியாக தான் உப்பு போடுறேன். நான் கொஞ்சமாக 1/4 ஸ்பூனு உப்பு போடுறேன். உப்பு பார்த்து தான் போடணும், இல்லைன்னா உப்பு போட்டது கசப்பாயிடும். அதனால் இப்போ 10 நிமிஷத்துக்கு ஸ்லோவிலே வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வேகணும். தண்ணியெல்லாம் ஊற்றலை, அப்படியே தான் வெந்துட்டுருக்கு. ஸ்லோவிலே வச்சு இப்படியே வேக வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கூட வேகணும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் போடுறேன், ஏன்னா காரமே இருக்காது. பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகா காரம் இருக்காது, அதனால இது போடுறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மேலே தொளிச்சு விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நீ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும்.